ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். கிருஷ்ண ஜெயந்தியோட ஸ்பெஷல் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் வந்து அவல் லட்டு, அதுக்கப்புறம் அவல் மிக்சரை எடுத்துன்னு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம வந்து அவல் லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பேன் வச்சுக்கோங்க, ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் 2 கப் அளவுக்கு நம்ம கெட்டி அவல் எடுத்துருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து கொடுக்கலாம். இது வந்து நல்லா ஈரப்பத போகிற வரைக்கும் நம்ம வந்து வறுத்து கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லட்டு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி ஈஸியாக கூட செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம பாருங்கள், நான் வந்து வறுத்து முடிச்சுட்டேன். இப்போது வறுத்து முடிச்சுட்டு இதை வந்து ஆறுறதுக்கு நம்ம வந்து ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கலாம். இப்போ லட்டு வந்து 10 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம இப்போ வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. நெய் உருகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் சேர்க்கலாம். நம்ம சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வறுத்து கொடுக்கலாம். இது வந்து ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து கொடுக்கணும். இதுவும் சிம்லேயே வச்சுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வறுத்து கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் வேண்டான்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷு தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் தேங்காவை துருவி எடுத்துன்னு இந்த மாதிரி நம்ம நெய் விட்டு நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நல்லா வரப்பட்டுருச்சு. நம்ம வந்து வேறு தட்டில் கொட்டி வச்சுக்கலாம். இதை ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம வந்து வறுத்து வச்ச அவலில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு 3 ஏலக்காய் பிரித்து அப்படியே சேர்த்துட்டு போகிறோம். சேர்த்துட்டு வந்து மிக்சியில் வந்து நம்ம வந்து ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போது அரைச்சி எடுத்துன்னு வந்து ஒரு தட்டில் சேர்த்துடலாம். நம்ம அவலை நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம ட்ரை கோகோனட்டை வந்து சேர்த்துடலாம். இப்போ நான் வந்து இது மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நான் வந்து இன்றைக்கி நாட்டு வெல்லம் வந்து 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். அந்த நாட்டு வெல்லம் கூட நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இத்தையும் வந்து பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வரலாம். நம்ம இது பாருங்கள், அரைச்சி எடுத்துன்னு வந்துட்ட பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நம்ம அந்த அவல் பவுடரில் சேர்த்துடலாம். நம்ம இப்போ இன்னொரு பேன் வச்சுட்டு அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகுனதும் நம்ம வந்து முந்திரியும் திராட்சையை போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நம்ம வந்து இது 2யும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து அவலில் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறதுல வந்து நம்ம சேர்த்துடலாம். இப்போது பாருங்கள், நான் வந்து இப்போ அவல் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறதுல சேர்த்துட்டு இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போ சூடாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம கை வச்சு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு இது வந்து நல்லா ஒரு உண்டை மாதிரி வரணும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணலாம். எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ வந்து லட்டு பிடிக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், நம்ம வந்து மிக்சரை வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். கையில் எடுத்துகிட்டு நம்ம வந்து பெரிய உருண்டையாக பிடிக்க போகிறோம். லட்டு ஷேப்பில் நம்ம பிடிக்க போகிறோம். இது வந்து லட்டு ஷேப் பிடிக்கிறதுக்கு ஆகலைன்னா நீங்கள் வந்து இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருங்க. நெய் சேர்த்துட்டு லட்டு பிடிங்க, நல்லா வரும். நெய் சேர்த்து கூட லட்டு பிடிக்க ஆகலைன்னா நீங்கள் வந்து பால் கொஞ்சம் சேர்த்துட்டு நீங்கள் வந்து லட்டு பிடிக்கலாம். அப்போ நல்லா வரும் லட்டு. நீங்கள் வந்து எந்த சைஸில் லட்டு பிடிக்கணுமோ அந்த சைஸில் நீங்கள் பிடிச்சிக்கலாம். எனக்கு கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் வேணுன்றதுனால நான் பெருசாக கொஞ்சம் லட்டு இப்போ எல்லா லட்டுவும் செஞ்சு முடிச்சுட்டேன். நான் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. நான் வந்து இப்போ ஒன்று கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ உடச்சி காமிக்கிறேன். எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு லட்டு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ரொம்ப நேரம் டைம் எல்லாம் ஆகாது. இந்த முறை கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்களும் இந்த அவல் லட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து இன்னொரு ரெசிபி ஒன்று பார்க்கலாம். நான் வந்து அவல் மிக்சர் தான் நான் செய்ய போகிறேன். அதுக்கு முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கலாம். நம்ம கடாய் வச்சுட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து 1 கப்பு அவல் எடுத்திருக்கேன். இதுவும் கெட்டி அவல் தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாத்திரம் ஒன்று எடுத்திருக்கேன், சந்தாக இருக்கிற பாத்திரம். இது வந்து நம்ம கீரைலாம் அலசி போடுவோம் இல்லை, அந்த பாத்திரம் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம அப்படியே எண்ணெயில் வைக்க போகிறோம். பாருங்கள், இப்போ வந்து எண்ணெயில் வச்சுட்டு இதில் தான் நம்ம வந்து இப்போது அவலில் போட்டு பொறுக்கி போகிறோம். இப்போது பாருங்கள், எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்லோவாக இருக்கக்கூடாது, இல்லைனாக்கா சரியாக பொரிஞ்சு வராது மிக்சரு. இது போட்ட உடனே ஃபியூ செகண்ட்ஸில் இது வந்து நல்லா பொரிஞ்சு வந்துடும். ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கனாக்கா வந்து கலர் மாறிடும். நீங்கள் வந்து கலர் மாறக்கூடாது. நல்லா பூ போல் பொரிஞ்சு மேலே வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இந்த பாத்திரத்தோடு எடுத்து நம்ம வந்து ஒரு தட்டில் வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கோம். அந்த டிஷ்யூ பேப்பர் மேலே இதை கொட்டிடலாம். நீங்கள் வந்து டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா ஒரு நியூஸ் பேப்பர் மேலே கொட்டி வச்சுக்கலாம்.
நம்ம வந்து பேப்பரில் கொட்டி வச்சிடலாம். பேப்பரில் கொட்டி வச்சுட்டு நான் வந்து வேறு இதில் கரண்டியில் எப்படி செய்யுதுன்னு காமிக்கிறேன் நான். இப்போ பாருங்கள், அவலை வந்து கொஞ்சம் சேர்த்துலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவல் போட்டு சேர்த்து பொரிச்சு எடுக்கணும். நம்ம பாருங்கள், நான் வந்து அவல் ஃபுல்லாக கொட்டிட்டேன். எவ்வளோ நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள், பூ போல் பொரிஞ்சு வருது. இந்த மாதிரி பொரிஞ்சு வந்த உடனே நம்ம எடுத்துடணும், ரொம்ப நேரம் விடக்கூடாது எண்ணெயிலேயே. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு இதே மாதிரி நான் 1 கப்பு அளவுக்கு ஃபுல்லாக பொரிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். நான் எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நான் வந்து 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இந்த சூடான எண்ணெயிலேயே நம்ம வந்து வேர்க்கடலையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்தாச்சு. இப்போது எடுத்து நம்ம வந்து இந்த இதில் அவலில் கொட்டிடலாம். நம்ம கொட்டிட்டு நம்ம வந்து கருவேப்பிலை வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்கோம். தேங்காயும் இது போல் கட் பண்ணிவிட்டு அதையும் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை வந்து 1/4 கப் எடுத்துருக்கேன். அதையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம வந்து கருவேப்பிலை வறுத்து எடுக்க போகிறோம். அதையும் வறுத்து இதில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு ட்ரையான பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம வந்து அதில் வறுத்து வச்சுருக்கிற பொருளெல்லாம் நம்ம சேர்த்துலாம். அதில் நம்ம வந்து இந்த அவலெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லை, அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மஞ்சள் சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் காரத்துக்கோசரம் நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்க்குறோம். அதுக்கப்புறம் உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இந்த காரம்லாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அவல் மிக்சரை வந்து நீங்கள் செஞ்சுட்டு ஏர்டைட் டப்பாவில் போட்டு வச்சிங்கனாக்கா 1 வாரம் வரைக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், நான் வந்து இப்போது வேறு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறேன். இது வந்து கிருஷ்ண ஜெயந்தியோட ஸ்பெஷல் ரெசிபி தான் நான் செஞ்சேன். நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உப்பு காரம்லாம் உங்களுக்கு ஸ்பைசி ஜாஸ்தி வேணும்னாக்கா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அவல் மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.